வெல்கம் டு வீடியோ tutorial in tamil.blocks. வெல்கம். இந்த tutorial நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராம் டு டிசைன் ப்ரொசீஜர் யூசிங் ஃபங்க்ஷன் பார்ட் 2. அதாவது இன்றைக்கி இப்போ இன்சைடியா PLSQL பிளாக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே ஃபங்க்ஷன் நான் பார்த்துட்டோம். இப்போ போன tutorialல நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். அதை இன்னொரு ஃபங்க்ஷனில் கால் பண்ணோம். ஓகேவா? இது அதே ப்ரோக்ராம் எப்படி இன்சைட் PLSQL பிளாக்கில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் எடுத்துட்டா போதும். அதுக்கடுத்து அதை எங்கே டிக்ளேர் பண்ணணும், நீங்கள் டிக்ளேருக்கும் பிகினுக்கும் நீங்கள் இடையில செஞ்சால் போதும். அதாவது இந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் இதை எடுத்துட்டா போதும். எடுத்துட்டு மிச்சம் எப்படி இருக்கோ மற்ற எல்லாமே வந்துடும். அடுத்து இந்த நியூ லைன் எதுவும் வராது. ஓகேவா? மற்றபடி எல்லாமே ஒன்று. இப்போ போனோட சர் 20 பார்த்துட்டோம். அப்போ இங்கே என்ன செய்வோம்னா, இப்போ மை சர்ன்னு பார்ப்போம். மை சர்க்கிள். ஓகேவா? அதே தான் என்னதுன்னா, நீங்கள் டிக்ளருக்கும் பிகினுக்கு இடையில ஃபங்க்ஷன் கோடிங் எழுதணும். இன்சைடு பேக்கேஜ்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வரும். இதில் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வராது. அவ்வளோதான். மற்றபடி சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்த்தா போன டோரில் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதான் காட்டணும். இப்போ சேவ் பண்ணிக்கும். இப்போ இதோட நேம் ஃபன் டெஸ்ட். ரன் பண்ணால் ஆன்சர் 12.56. போன டோரில் வந்த அதே ஆன்சர் இங்கே காட்டுது. ஓகேவா? therefore the function என்ன ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு. அதாவது இன்சைட் எ பிளாக். இது PLSQL ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வேறு ப்ரோக்ராம்னா செய்ய முடியாது, கால் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எந்த ப்ரோக்ராம்னா கால் பண்ணோம்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் எதில் க்ரியேட் பண்ணணும்னா பேக்கேஜுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்த ட்ரெயிலில் வேறு எதோ ஒன்று பார்த்து பார்க்கலாம். தேங்க்யூ.